Hello friends, welcome to homemade cooking recipe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா டால் பாலக். அதுக்கு ஒரு சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்ல பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதுல 2 கட்டு பாலக்கீரையை வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுறலாம். இது ஒரு சிம்பிளான நார்த் இந்தியன் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ரைஸ், சப்பாத்தி எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சமா காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுறலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. குக்கரும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையை ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர வைக்கலாம். இந்த பாலக்கீரை ஒரு கொதியிலே வெந்துடும். நம்ம ஸ்டார்டிங்ல எதுக்கு ஆட் பண்ணல அப்படின்னா அந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிரும்.
நம்ம பருப்போட இந்த கீரையும் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்காது. அதனால பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டு லாஸ்டா இந்த கீரையை ஆட் பண்ணி ஒரு கொதி வச்சு எடுத்துட்டோம்னா அந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாது. பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. நம்மளோட டால் பாலக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே கிரீன் கலர்லயே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டால் பாலக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஹோம்மேட் குக்கிங் ரெசிபிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் ரெசிபியில மீட் பண்ணலாம். பாய்.